இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் வந்து பெருநாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எல்லாமே தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் கைடாக அந்த வீடியோ இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோழி அணை செய்யலாம். அதுக்கு வந்து குக்கர்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 கல்பாசி, அதுக்கப்புறம் பாதி ஜாதிபத்திரி, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் 2 சேர்த்துக்கிட்டேன். டவுன் பட்டை இலை வந்து 1 சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வதங்குறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு வந்து முதல் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி வந்து நல்லா அரைச்சி நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போல் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் வந்து நல்லா திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து மசாலா ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவு போல் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து 600 கிராம் அளவுக்கு வந்து நான் சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா கோட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு போல் வந்து பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு போல் மல்லிக்கீரை புதினா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அந்த கோழி, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் வந்து தேங்காய், துருவின தேங்காய், 4-5 முந்திரி, அதேமாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் பொட்டுக்கலை, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து அந்த நம்ம கோழி ஆணத்தில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வந்து லைட்டாக கொதிக்க விட்டுங்க. அந்த ஹீட்லேயே வந்து நல்லா நமக்கு வந்து கரைஞ்சிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து சூப்பரான வந்து கோழியான ரெடி. அடுத்து நம்ம வந்து பராட்டா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து மைதா வந்து 600 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் நெய் சேர்த்துட்டு ஆடையோடு உள்ள பால் இருந்துச்சுன்னா அது வந்து 1/2 கப் அளவு போல் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து டோ டெக்ஸ்டருக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா ஒரே நேரத்தில் வந்து தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டு நம்ம இந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு டோ வந்து நம்ம ரெடி பண்ணோம். இதுக்கு மேலே வந்து இந்த கோட்டார் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு தடவை வந்து நம்ம நல்லா நீட் பண்ணிக்க போகிறோம். நீட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம பால் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இதில் சர்ஃபேஸ் ரெடி பண்ணிங்களோ அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட்லையும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பால் ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எத்தனை உங்களுக்கு வருதோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் அதே பவுலில் வந்து வச்சுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நீங்கள் வந்து அப்படியே வந்து செட் பண்ண விட்டுருங்க. இப்போ 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பால் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி கட்டையால் வந்து நம்ம வந்து ஓரளவு வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதிலே வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலேயுமே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா எவ்வளோ லென்த்தியாக உங்களுக்கு வளர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வளர்த்தி விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் வந்து நீங்கள் அந்த சின்ன சின்ன ஃபோல்ட்ஸாக நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து சின்ன சின்ன ஃபோல்டாக நம்ம வந்து மடித்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். நல்லா இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து எண்டில் வந்து டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் உள்ளது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறமா இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேடாவில் வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு பராட்டா எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வளர்த்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தவாலையோ இல்லை பேன்லேயோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நீங்கள் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. வாட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பராட்டா வந்து பொரிச்செடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து டேஸ்ட் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. வாட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்டரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கல்லுலேருந்து வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க.
ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஈதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலாக இருக்கும், இல்லைனா லஞ்ச் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எங்கள் ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து என்னென்ன நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தோசைக்கல்லில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வாட்டின பராட்டா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பராட்டா டெக்ஸ்டரில் வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாகவே இது வந்து நமக்கு டெக்ஸ்டர் கிடச்சிரும். வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த பேன்லேருந்து வந்து எடுத்துருங்க. எத்தனை பராட்டா இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூடாக இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அடித்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பராட்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து நமக்கு டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் பராட்டா வந்து ரெடி. நீங்கள் இதிலே வந்து கோதுமை மாவில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஹோம்மேட் பராட்டாங்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணலாம். ஸோ பராட்டாக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் வந்து கோழியானோ இல்லைன்னா கறியானோ ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஈதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பட் வந்து ஈத் அண்ட் முதல் நாள் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு அப்போவே ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நான் வந்து ஒவ்வொரு செட்டாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இடியப்பமும் வட்டலப்பமும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோழியான கரியானத்தோட இந்த ஒரு 3-4 ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே வந்து இது கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அரிசி மாவு வந்து 1.5 கப் அளவுக்குள்ள எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தண்ணியில் வந்து உப்பையும் எண்ணெயுமே வந்து சேர்த்து நல்லா சூடாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த சூடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம அரிசி மாவில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா மாவில் கலந்ததுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா மாவில் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் உள்ள தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்டரில் வந்துடும். இந்த வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இடியாப்ப உரலையோ இல்லை இந்த மாதிரி முறுக்கு உரலையோ வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இடியப்பம் போட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த இடியப்ப தட்டில் வந்து ஆயில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இடியப்பம் புழிஞ்சு விட்டுற வேண்டியது தான். வீடியோவில் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இடியப்பம் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ வந்து அந்த இடியப்ப தட்டில் வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து எண்டில் வரைக்கும் நம்ம வந்து இடியப்பம் வந்து புழிஞ்சு விட்டுக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் எப்படி எந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்குவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இடியப்பம் ஸ்டீம் ஆகிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நிமிஷம் தான். ஸோ 3 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சூப்பராக வந்து இடியப்பம் கிடச்சிடும். ஸோ இடியப்பம் மாவு நமக்கு வந்து டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நமக்கு வந்து சூப்பராக இடியப்பம் வந்து ஸ்டீம் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம வட்டலப்பம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பட் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதையுமே வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 3 முட்டை எடுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் போல் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்கு சுகர் எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக வந்து பீட் ஆகணும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் வந்து கண்டென்ஸ்டு மில்க், 1 டீஸ்பூன் போல் பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். மில்க் வந்து பால் வந்து ஒரு 1/2 கப் போல் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். குக்கரில் ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி குக்கர்லேருந்து தண்ணி, அதுக்கப்புறம் இந்த கலவடை அது சேர்த்துட்டு நீங்கள் எந்த பேனில் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து எக் பீட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறமா வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து இட்லி பாட்டில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ வந்து நைஃபை விட்டு பாருங்கள், கிளியராக இருந்துச்சுன்னா நமக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டீமோல்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சூப்பரான வட்டலப்பம் வந்து ரெடி. ஸோ வந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து செய்கிறது வந்து முர்த்தபா நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஜாலரும் கரியானமும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எல்லாமே வந்து நாங்கள் ஈத் மார்னிங்க்கு செய்வோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரே நேரத்தில் எல்லா வீடியோவையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க முடியாது. ஸோ அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது சின்னதாக அந்த கிளிப்பிங்ஸ் வீடியோ எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து மட்டன் 600 கிராம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து வேக வச்ச மட்டன் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி முக்கு, ஜாதிபத்திரி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் தரேன், செக் பண்ணி
பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 தக்காளி வந்து அரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கினோன்னே இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவு போல் கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் மஞ்சள்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு போல் மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சிருந்த மட்டன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் மசாலாவோட நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மசாலா வந்து ஆட் பண்ணணும், திக்காயிடும். அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தேவையான உப்பு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா சுருளை வதக்க விடணும் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மட்டன் இந்த மசாலாவும். அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு போல் மல்லிக்கீரை புதினா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பால் வந்து சுமார் ஒரு 1/4 கப் அளவு போல் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நமக்கு ஆணத்துக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ இதுக்கு வந்து 1 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான வந்து கறி ஆணை வந்து ரெடி. இது கூட வந்து 3/4 கப் அளவு போல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இல்லைன்னா நான் கோழி ஆணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பேஸ்ட், அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜாலருக்கு வந்து இந்த மாதிரி ஜாலர் கோரன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஜாலரோட ரெசிபியுமே வந்து நான் வந்து முர்த்தபா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இதுக்கு நான் தனியாக வந்து ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட் வீடியோமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ லிங்க்குமே வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்து ஜாலருமே வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஜாலருக்கு சரி, முர்த்தபாக்கு சரி, இடியப்பம், பராட்டா, கரியானம், கோழியானம், வட்டலப்பம், இது எல்லாமே தான் வந்து எங்களுக்கு ஈதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். சில பேர் வந்து இட்லி கரியானம் சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்வாங்க. சில பேர் இதையும் செஞ்சுட்டு லஞ்சுக்கும் வந்து பிரியாணியும் செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியப்பம், ஜாலர், முர்த்தபா, பராட்டா, அதுக்கப்புறமா வந்து கரியானம், கோழியானம், அதுக்கப்புறமா வந்து வட்டலப்பம் இது இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அகரகர் செய்வாங்க, இல்லைனா வந்து நாங்கள் வந்து சிக்கன் செய்வோம். இதுதான் வந்து இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈதுக்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டிலே வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஈதுக்கு வந்து, அதாவது ஒரு தடவை ஈதுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.